பள்ளி கல்லூரிகளைப் போலவே மாணவர்கள் தங்கும் விடுதி, போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள், டியூஷன் சென்டர்கள் போன்ற இடங்களுக்கு அருகாமையிலும் புகையிலைப் பொருட்கள் விற்க தடை விதிக்கும் சட்டம் வகுக்கப்பட உள்ளதாக பொது சுகாதாரத்துறை இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்தில் புகையிலை மற்றும் விற்பனை பழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு புதிய நடவடிக்கை எடுக்க இருப்பதாக புகையிலை கட்டுப்பாட்டு மைய இணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழகத்தில் 45,000 இடங்கள், அதாவது பள்ளி கல்லூரிகள் அருகே 100 மீட்டர் தூரம் வரை இது போன்ற புகையிலை பொருட்களோ தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களோ விற்பனை செய்யக்கூடாது என சட்டம் இருந்து வரக்கூடிய நிலையில், இது தவிர மேலும் தமிழகத்தில் 15,000 இடங்கள் கண்டறியப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் போட்டித் தேர்வு மையம், டியூஷன் சென்டர்கள், மாணவிகள் தங்கும் விடுதிகள் போன்றவை 15,000 இடங்கள் கணக்கீடு செய்யப்பட்டு தமிழக சுகாதாரத்துறை மூலியமாக அரசுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த இடங்களில் மேலும் இது குறித்த சட்டங்கள் இயற்றப்படுவதற்கான திட்டம் வகுக்க இருப்பதாகவும் புகையிலை கட்டுப்பாட்டு மைய இணை இயக்குனர் கிருஷ்ணராஜ் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்த மையங்கள் மூலியமாக தமிழகத்தில் ஏற்கனவே புகையிலை மட்டுமல்லாமல் போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இதன் மூலியமாக 15,000 இடங்கள் மேலும் கணக்கீடு செய்யப்பட்டு அது போன்ற இடங்களிலும் புகையிலை பழக்கத்தை கட்டுப்படுத்தவும் விற்பனை செய்யவும் நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.